அவர் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி போகும்போதும் எவ்வளோ கூட்ட நெரிசல், அவர் மாநாடு நடத்தும் போது எவ்வளோ கூட்ட நெரிசல், இப்போ தொடர்ச்சியாக வந்து பொதுக்குழு வர நடத்த போகிறார். அப்போ இவ்வளோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வைக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாயிட்டார் விஜய். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பல எதிர்ப்புகள் இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தாக்குதல் உள்ளாக்கப்படுவார். இதை வந்து விஜய் கேட்டிருந்தா பரவாயில்ல. இது வந்து உளவுத்துறை தகவல் சொல்லுது. என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு தேவைங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. திமுக அரசாங்கம் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா ஏன் உளவுத்துறை ரிப்போர்ட் போட போகுது? அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ட் இருக்காங்கல்ல. அந்த அடிப்படையில் வந்து ஐபிஇ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு போல் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கால சூழலில் அது தேவை என்று பாதுகாப்பு வீரர்கள் காவல்துறை உளவுத்துறையில் கருதுகிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கும்போது ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்.